டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கிறீங்க. அண்ணன் அப்பப்போ பேசிக்க மாட்டோம், அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் 45 வருஷமாக நான் அவரோட பேசிக்கிட்டே இருக்கிறேன். காரணம், அவரும் ஒரு டிசிப்ளினான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நானும் அப்படி இருந்தேன். அதனால இந்த வைப்ரேஷன் எங்களுக்குள்ள 1 மணிக்கு வாங்க 2 மணிக்கு அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னார். இந்த வயசில் 3 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க, பரவாயில்ல. நல்ல சார், எனக்கு நான் என்ன 83 வயசு. அதனால் அந்த பழைய படங்கள், ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், அதனால் எப்போவுமே இந்த டைரக்டர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தேன். எனக்கு ரொம்ப அவர் ஒரு மானசீகமான குருவாக நான் அப்போ நினச்சிட்டு இருந்தேன், ஸ்ரீதர். அதற்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா சார், அவர் ஒரு, நான் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், அவர் ஒரு கவிஞர், ஒரு கவிதை தான். அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையாக இருக்கும். அதில் கற்பனையே, எனக்கு தெரிஞ்சு கற்பனையாக இருக்காது. ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காதல் எப்படி இருக்கும், உண்மையான காதல். நான் அப்பத்த காதலை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பாலு மகேந்திரா. அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி. ஆனால் என்ன, அவங்களோட 2 பேருக்கும் வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஒரு சாஃப்டான பாலு மகேந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள், ஒரு அப்படி இருக்கும், அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி. ஆனால் அவர்கிட்ட இருந்தவர், அவருடைய பாதிப்பே இல்லாமல் எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை, அதே மாதிரி ஆனால் நடைமுறையில் வாழ்கின்ற மனிதரை பார்க்குற மாதிரியே இருக்கும் இவர் படங்களை பார்க்கும்போது. எனக்கு கூட ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன். அது அவர்கிட்ட 15 வருஷம் ஒருத்தர் இருந்திருக்காரு. நிச்சயமா அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் வெற்றி அசிஸ்டண்டா கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். நான் படம் பார்க்கல. நிச்சயமா அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா 15 வருஷமா அவர்கிட்ட நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இது ஒரு சின்ன உதாரணம். சங்கர் டைரக்டர் சங்கரை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த 80s எங்கள் கதைகள்லாம் ரொம்ப பேர் தெரியாது. அவர் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு காமெடி, ஏன்னா என் படங்களில் காமெடியே இருக்காது, வெறும் கதையை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். அந்த காலங்கள்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டே இருக்கும், ஒரு காமெடி ட்ராக், அது ஒரு கதை தனியாக இருக்கும். ஒரு 3 சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும் நடுவில். அது ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் அப்போ. ஆனால் அந்த காலத்தில் நான் எனக்கு அப்படி எனக்கும் ஹியூமர் சென்ஸ் கிடையாது. கதைகள் மட்டும், இதான் கதை, இதான் கண்டென்ட், அதை மட்டும் தான் சொல்ல தெரியும். அப்படியே சொல்லி ஜெயிச்சிட்டேன். அது வேற விஷயம். அது மற்றவங்கள்ட்ட வித்தியாசப்பட்டதுனால. காரணம் என்னன்னா, அந்த எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னார், படைப்பாளிகள் இயக்குநர்களை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். யூ கேன் கிரியேட் அந்த கேரக்டர், கதாபாத்திரங்களே நம்ம படைக்கிறோம். படைப்பாளிகள்னு சொல்லுவேன். கடவுள் மாதிரி மனுஷனை படைச்சான்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி நம்ம கதாபாத்திரங்களை படைக்கிறோம். அந்த கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி அந்த கதாபாத்திரை உருவாக்குறோம். அதில் யார் நடித்தாலும் அவன் ஹீரோ ஆகும். அப்படி இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மைகள். அது சார்ட்டை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு நடிகனாக பார்க்க முடியாது. யார் சொன்னாங்கல்ல, நான் 3 நிமிஷம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆனேன்னு. அது அவருடைய இயற்கை. அவர் படம் பார்க்கும்போதே யார் நடிக்கிறா இல்லை ஹீரோவா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த கதாபாத்திரமாகவே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனரிடமிருந்து சுரேஷ் சார் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ டைரக்டர்ஸ் வி கேன் கிரியேட் கேரக்டர்ஸ், வி கேன் கிரியேட் ஹீரோஸ். அது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். அதனால் தம்பி வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. என்னுடைய முதல் மேடை, அதனால் ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சிருங்க. இது சிறை. இதில் நான் நடிகர்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். நிறைய நம்பர்ஸ் இருக்குது, சொன்னாக்க நான் மறந்துடுவேன். கேரக்டர்ஸ் நேம் தான் ஞாபகமாக இருக்குது, பேப்பரை வச்சிட்டேன். இது சிறை உண்மை மனிதர்களை பற்றின கதை. தமிழ் என்கிட்ட முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்ட்குள்ளே இது ஒன்று இருக்குன்னு சொன்னார். சரி, அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்போது அது அப்படி விரிஞ்சிருச்சு. சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார், ஒரு கதை அதுவாக தானே இது பண்ணிக்கணுவார். அது இந்த கதையில் நடந்தது. எனக்கு டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நடந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வெற்றி சாரோட அசிஸ்டன்ட்னா எனக்கு ஓகே தான், நீங்கள் யாரை கை காட்டிங்களோ ஓகேன்னாரு. அவர் அதே மாதிரி என்னை நம்பினார். நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஃபிலோ, எடிட்டர் ஃபிலோ, அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜஸ்டின்ட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஃபஸ்ட் படம் டைரக்டர், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஜஸ்டின் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் இது பண்ணுங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் ஜஸ்டின். ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகவன் என்னோடய காலேஜ் ஜூனியரு. ரஞ்சித் எனக்கு தெரியும், ஜூனியரு. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ ராகவன் அது பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார். காசு வருது இல்லை அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டார். ராகவன் அவர் பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சூரி, எனக்கு இந்த நடிகர்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, நடிகர்களோட பழகிறதுன்றது எனக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை. அதை நான் சூரிக்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த பசங்களை எப்படி செட் பண்ணணும், என்னவா இது பண்ணணும், அது எந்தெந்த நடிகர்களுக்கெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே சூரி அதை பார்த்துக்கிட்டாரு. அவங்க என்னை செட்டு கொண்டு கொடுத்தாரு. நான் செட்டில் அவங்கள வேலை வாங்கிட்டேன். அது வரைக்கும் நன்றி. சூரிக்கு ரொம்ப நன்றி. காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி, அவங்க இந்த படம் பார்க்கும்போது இந்த இதில் இந்த பீரியடில் இருக்குது அப்படின்னாக்கா அது காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினிக்கு ரொம்ப இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸும் அவங்க வேலையை அவங்க சிறப்பாக பார்த்துருக்காங்க நான் நம்புகிறேன். நடிகர்கள் ஒருத்தராக நான் சொல்ல முடியல. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான நடிகர்கள். ஏன்னா என்னென்னா நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு டார்ச்சர் மீன்ஸ் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த படத்தை நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ எனக்கு ஒத்துழைச்சாங்க. ஸோ அந்த நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு சார் எனக்கு ரொம்ப அவர் கிடைச்சது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். என்னென்னா முதல் படம் டைரக்டர். ஸோ விக்ரம் பிரபு சார் எனக்கு முன்ன சொன்ன மாதிரி தான், எனக்கு நடிகர்களோட நான் கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணார். ஸோ அந்த வகையில் அவர் பயங்கரமாக இது பண்ணார். அப்புறம் இந்த கேரக்டர், இந்த கதிரவன்ற இந்த கேரக்டரை நான் அவர் சார் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருங்க போதும். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு மெச்சூர்டாக இருக்கணும். அந்த படத்தில் ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டர், ஒரு ஏட்டு. ஸோ அதை நீங்கள் சரியாக பண்ணிவிடுங்க. அவர் அது பார்த்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டார், அதுக்காக வெயிட்டு போட்டார், அதை சரியாக அவர் பண்ணிட்டார். அதுக்கு நன்றி சார். அக்ஷய் தமிழ் சொன்ன மாதிரி தான் நினச்சிருந்தா ஒரு நல்ல வேற ஒரு இதுக்குள்ளே போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த கதைக்குள்ளே வந்தது லலித் சார் பண்ண இது. லலித் சாருக்கு உண்மையிலேயே கதை நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவர் இதை நம்பினார்.